நம்ம அப்படியே பேசுற பேச்ச கேட்டு அப்படியே நெஞ்சு வெடிச்சு பலே வெள்ளையே தேவா காலையில போயிருமுடா போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனித வெடி உண்டாருக்கே தயாராகிட்டேன். கொஞ்சம் தாண்டி போனோடனே போய் இறங்கிட்டானுங்க. இப்போ கூட்டம் தானே நம்ம பின்னாடி ஏறிடும்ல. ஏறிக்கல என்னடா தம்பி அந்த கோழி குழம்பு ரெடியா இருச்சாடா அப்படிங்கிற. என்னடா நெஞ்சு வெடிக்கு போருக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம வேற தயாராகிட்டோம். இவன் என்னடா திடீர்னு கோழி குழம்பு ரெடியா இருச்சாங்கன்னு சொல்லிட்டு நேரம் சரி கூட போனேன். நைட்டு போய் உட்காந்து போட்டான். அடிச்சாங்க ஒரு 9 லாஜ போட்டானுங்க. விட்டுருக்கான கதை இதெல்லாம் என்ன கதை ஏன்ட்ட விட்டானுங்க. காலையில் 4 மணி வரைக்கும் ஒரு கதை. இப்ப ஏற்பட்ட காலி போயிடா இருப்பான்னு தெரிஞ்சுனா நைட்டே குறவையில் கால் வச்சு பிரிச்சு கொண்டிருப்பேன். அந்த சாக்கடை பெருச்சாளி வெளியே வந்துருச்சு. அது பாட்டுக்கு ஏமாத்தி குழாயா ஓடிட்டு நான் இல்ல இப்படி போய் தமிழ் தேசியம் இப்படி போய் அந்த தேசியம் புடுங்கிட்டு இருந்த புடுங்கி இன்னைக்கு வெளியே வந்துட்டான். ஆமாடா நான் ஆர்எஸ்எஸ் ஆள் தான்டா அப்படின்ட்டான். அந்த நாய் எப்படின்னா ஆர்எஸ்எஸ் எலும்பு போட்டுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு நம்மளை கிடைக்கும். நம்ம எலும்பு போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஆர்எஸ்எஸ் கிடைக்கும். நாயிலே இப்படி ஒரு நாய் நீங்க பார்த்துக்க உலகத்துல. இவனுக்கு பொண்டாட்டி மேலையும் பட்டு இருக்காது, புள்ள மேலையும் பட்டு இருக்காது, நம்ம மேலையும் பட்டு இருக்காது. இவனுக்கு குடிக்கணும் கூத்தியாட்ட போனா அது தவிர கொண்டு விட்டேன். இப்ப கூப்பிடுறான் தம்பி இடும்பாவா தம்பி சாட்டாவா அப்படிங்கிறான். அண்ணா எங்கடா துப்பாக்கி அப்படின்னா துப்பாக்கி இல்ல அது கேட்டி கிடப்பாரு, இது எச்ராஜா கிடப்பாரு, இந்த ஐயவர் மோடி கிடப்பாரு, பின்னாடி மோகன் பகவத் கிடப்பாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்குறான். இவன் உடைப்பன்னு சொல்லியிருக்கான்ல இந்த ஈனப்பைய இந்த பார்ப்பனியை பொறுக்கி இந்த ஆர்எஸ்எஸ் ஏவல் நாய் எலும்பு துண்டுக்கு வாழாட்டும் இந்த நாய் சீமான் சொல்லியிருக்கான்ல செவத்தை உடைப்பேன்னு. அந்த செவரு தாண்டா எங்களை தக்காத்து நிக்குது. மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சமூக நீதியோடு சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று போதிக்கின்ற பெரியாரை திராவிட சித்தாந்தத்தை அடித்து ஒழிப்பேன்னு எவன் கலவரம் கொண்டு வந்திருக்கானோ அவன் மேடையில் ஏறிக்கு வந்து நாய் பீதிங்கிற மாதிரி அவன் வாங்கி கொடுக்கறத தின்னுட்டு அவன் ஊத்தி கொடுக்கறத குடிச்சிட்டு இந்த அரசியலை நீ செய்வதற்கு நாங்கள் விடுவோமா என்ன? பெண்களின் மாண்பை காத்த தமிழ் தேசிய தலைவர் மேதகவும் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு அவருடைய இயக்கத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகளுக்கும் பார்ப்பனிய அடிப்படைவாதிகளுக்கும் அடியாளாக ஏவல் நாயாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பாலியல் குற்றவாளி சீமானும் என்ற பெயரில் தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்தும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தோழர் புஷ்பராஜ் அவர்களே, மைனர் விஜய் அவர்களே, தோழர் குமரன் அவர்களே, ராஜகம்பீரன் அவர்களே, தோழர் முத்துக்குமார் அவர்களே, தோழர் உமாபதி அவர்களே, தோழர் மகேஷ் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிய தோழர் அதர்மம் மனோஜ்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களின் மாண்பை காத்த மேதகு தமிழ் ஈழத்திலே சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் இனப்படுகொலைக்கு தொடர்ந்து உள்ளாக்கப்பட்ட நமது மக்களை காப்பாற்றுவதற்காக விடுதலை புலிகள் என்ற அப்பழுக்கற்ற உலகத்தின் நிகரற்ற ஒரு பேர் இயக்கத்தை உருவாக்கி அந்த மண்ணின் விடுதலைக்காக தனித்தமிழ் ஈழத்திற்காக உலகத்தில் வாழும் உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் அகதியாக வாழும் தமிழர்களுக்கு என்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக போராடி தன்னுடைய இறுதி நாட்கள் வரை போராடி உயிர் நீத்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடனே இருந்து உயிரை பற்றி கவலைப்படாமல் செத்தாலும் என் இனத்தின் விடியலுக்காக போராடி என் தலைவனுக்காக சாவேன் என்று தன் இன்னுயிரை கொடுத்த 40,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களும் அந்த இயக்கத்தினுடைய தான் நான் செல்வேன், சிங்கள ராணுவத்திடம் ஒருபோதும் நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று இயக்கத்தினுடைய சென்று இறுதி கட்டத்திலே படுகொலை செய்யப்பட்ட 1.5 லட்சம் அப்பாவி மக்களும் உருவாக்கிய அரசியலை 2009ஆம் ஆண்டு அந்த இனப்படுகொலை நடந்து முடிந்தவுடன் அதிலிருந்து எழுந்த அரசியலை அடுத்த தனித்தமிழ் ஈழத்தின் அரசியலை தனித்தமிழ் ஈழத்தின் போராட்டத்தை விடுதலை புலிகளின் கையிலே தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு முழுக்க பொய் சொல்லி அப்பொழுது அந்த இனப்படுகொலையிலே ஆத்திரப்பட்டு கிடந்த இளைஞர்களை எல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த நேரத்திலே நாம் தமிழர் கட்சி என்று துவங்கிய சீமானத்திலே
சீமான் துவங்கவில்லை. அதை துவங்கியது ஒரு குழுவாக, ஒரு இடதுசாரி குழுக்கள் எப்படி செயல்படுகின்றதோ பொலிட் பீரோக்கள் போல அதுவாக ஒரு குழுவாக துவங்கப்பட்டதுதான் இந்த நாம் தமிழர் என்ற இயக்கம். 2009 துவங்கப்பட்ட இயக்கம் 2010 கட்சியாக மாற்றப்பட்டது. அந்த இயக்கத்தின் ஒரு மாபெரும் சக்தியாக, உந்து சக்தியாக இருந்து தமிழ்நாடு முழுக்க சென்று அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பியவர் புதுக்கோட்டை முத்துக்குமார் என்ற ஒரு தோழர். அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்னும் யார் படுகொலை செய்தது என்று தெரியாமலே உள்ளது. போலியாக 2 பேரை சரண்டர் கொடுத்து அவர்களை பிறகு ரிலீஸும் செய்து விட்டார்கள். தன்னுடைய அமைப்பை சார்ந்த, தன்னுடன் நின்று அந்த அமைப்பை கட்டி எழுப்பிய ஒரு தோழன் இறந்ததற்கு இது நாள் வரை 2025 வரை ஒரு இரங்கல் கூட்டம் கூட சீமான் இதுவரை நடத்தியதில்லை. அப்பொழுது அந்த இனப்படுகொலையிலே என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த இளைஞர்கள் சென்று சேர்ந்த இடம் நாம் தமிழர் கட்சி. அப்பொழுது நானும் சென்று அந்த நாம் தமிழர் கட்சியிலே சேர்ந்தேன். சேர்ந்தவுடன் கோவை மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக பதவி வகித்தேன். பதவி வகித்த பொழுது 2010ஆம் ஆண்டு 15,000 மக்களை திரட்டி நாம் தமிழர் கட்சியின் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை கோவையிலே நிகழ்த்தி காட்டினோம். அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நிகழ்த்தி காட்டிய பொழுது அப்பொழுது 13.5 லட்சம் அந்த திட்டத்துக்கு, அந்த பொதுக்கூட்டத்திற்கு செலவானது. வசூலான தொகை 75,000. அதன் பின்பு அன்று இரவு நாங்கள் சென்று ஒரு விடுதியிலே தங்குகின்றோம். அங்கே ஈழத்திலிருந்து வந்திருந்த தலைவருடைய உறவினர் ஒருவர் மருத்துவராக இருக்கின்றார். அவர் வந்து 6 லட்சம் பணம் கொடுக்கின்றார் சீமான் கையிலே. அந்த 6 லட்சத்தை சீமான் மொத்தமாக திருடி கொண்டு போக பார்க்கின்றார். கூட்டம் நடத்திய பணம் அப்படியே நிற்கின்றது. அந்த தொகை கொடுக்க வேண்டியது இருக்கின்றது. அதில் 2 லட்சத்தை மட்டும் தடா சந்திரசேகர், இருந்து போன தடா சந்திரசேகர் அவர்கள் அந்த கூட்டத்திற்காக பிடிக்க கொடுக்கின்றார். மீதி 4 லட்சத்தை அப்பொழுதே 2010 கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதத்தில் 4 லட்சத்தை என் கண் முன்னால் திருடி சென்றவன் தான் சீமான். நான் இந்த இனத்தின் விடியலுக்காக வேறோ ஒரு திட்டத்தை இவர் வைத்திருக்கின்றார், அதற்காக செயல்படுத்த போகின்றார் என்று அப்பொழுது யதார்த்தமாக நமக்கு இருந்த அப்பொழுது இருந்த உணர்விலே நான் அதை கண்டுகொள்ளவில்லை, விட்டுவிட்டேன். மீதி தொகையை நான் போட்டேன். மீண்டும் ஒரு கூட்டத்தை நிகழ்த்தினோம். இப்படி பல்வேறு பொதுக்கூட்டங்களை நடத்தி, பல்வேறு இடங்களிலே முற்றுகை போராட்டங்களை நடத்தி நாம் தமிழர் கட்சியிலே செயல்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது சீமானுடன் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் சீமான் யார், எதற்காக இந்த இயக்கத்தை துவங்கி இருக்கின்றார், இந்த இயக்கம் யாருடன் உந்துதலால் துவங்கப்பட்டது என்ற உண்மை தெரிய வந்தது. சீமான் தொடர்ச்சியாக வெளியிலே மணல் கொள்ளை பற்றி பேசுவது, மலை கொள்ளையை பற்றி பேசுவது, ஆனால் தொடர்ச்சியாக வைகுண்டராஜனை சென்று சந்திப்பது, பணம் வாங்குவது. அதன் பின்பு சாராயத்தை பற்றி பேசுவது, டாஸ்மார்க்கெட்டை பற்றி பேசுவது, SN ஜெயமுருகன் வீட்டுக்கு சென்று பணம் வாங்குவது, மணல் கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை பற்றி பேசுவது, சேகர் ரெட்டியிடம் சென்று பணம் வாங்குவது. இப்படி இந்த இனத்தில் விழுந்த, படுகொலை செய்யப்பட்ட நமது பிணத்தில் மீது எழுந்த ரத்தத்தை, அந்த அரசியலை தன்னுடைய சுயலாபத்திற்காக சீமான் பயன்படுத்தி கொண்டதை கண்கூடாக ஒவ்வொரு நாளாக பார்த்து கொண்டு வருகின்றேன். 2010 தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரும் பொழுதுதான் இது அரசியல் வேறோ போக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது என்று ஒரு ஐயம் ஏற்பட்டு இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் குருமூர்த்தியுடனான தொடர்பு இவருக்கு ஏற்படுகின்றது. தினமலர் கோபால்ஜியுடன் தொடர்பு ஏற்படுகின்றது. இருவரும் தொடர்ச்சியாக சீமான தொடர்ச்சியாக சந்திக்கின்ற காட்சிகளை நான் கண்கூட பார்க்கிறேன். அப்போ விடுதலை புலிகள் இயக்கம் ஒழிய வேண்டும், அழிய வேண்டும் என்று விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து விடுதலை புலிகள் அங்கே தோற்கடிக்கப்பட்ட பொழுது அவர்களை பற்றி போரில் 1.5 லட்சம் மக்கள் செத்த பிறகும் கொச்சையாக எழுதிய துக்ளக்கு குருமூர்த்திக்கு என்ன வேர்த்து வருகின்றது, நாம் தமிழர் என்ற கட்சியின் பெயரை வாங்கி தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஏற்படுகின்றது. அதன் பின்பு தொடர்ச்சியாக RSS ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கின்றது குருமூர்த்தியின் மூலியமாக.
சீமான் தொடர்ச்சியாக இருகரம் விரித்து நிற்கின்றேன். முதலில் சொல்லியது என்ன? இருகரம் விரிச்சு நிற்கிறேன். யாரெல்லாம் தன்னை தமிழனாக உணர்கின்றோயோ நீ எல்லாம் வா, நாம் சேர்ந்து நின்று நமது மக்கள் கொல்லப்பட்டு நமது மக்களின் மீது எழுந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணிலே கட்டி எழுப்பி தமிழ் ஈழம் அமைப்போம் என்று கூறினார். ஆனால் இந்த பார்ப்பனிய சவகாசம் வந்தவுடன், இந்த RSS சவகாசம் வந்தவுடன் சுகபோக வாழ்வுக்கு ஆசைப்பட்ட சீமான் என்ன செய்யறாரு? தெலுங்கர் என்ற அரசியலை, வந்தேரி என்ற அரசியலை இந்த மண்ணுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினார். கண்டி நாயக்கர் என்ற ஆவணப்படத்தை எடுத்து நிறுத்தினார். அந்த கண்டி நாயக்கர் என்ற ஆவணப்படத்தில் என்ன சொல்லுதுன்னா, சிங்களர்கள் நல்லவர்கள், ஒருபோதும் தமிழர்களுக்கும் பண்டைய காலங்களிலே ஒருபோதும் தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் நடந்த போரில் அவங்க வந்து பெண்களை கொண்டதில்லை, குழந்தைகளை கொண்டதில்லை. ஆனால் இந்த இறுதிக்கட்ட இனப்படுகொலை செய்தது சிங்களர் அல்ல, இந்த இறுதிக்கட்ட இனப்படுகொலை செய்தது தெலுங்கர்கள் அப்படின்னு எடுக்கிறான். அப்போ பொறி தட்டுது சந்தேகம். அப்ப என்னடா தொடர்ச்சியா இருகரம் பிரிச்சு நிற்கிறான் எல்லா மக்களையும்? ஏனென்றால் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு உதவி செய்த யாரும் மதம் பார்த்து செய்யவில்லை, சாதி பார்த்து செய்யவில்லை, மொழி பார்த்து செய்யவில்லை. அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக எழுந்திருக்கக்கூடிய இயக்கம் அதை தன்னுடைய இயக்கமாக, நமது இயக்கமாக, குடும்ப இயக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைத்தார்கள். சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், கட்சி பார்க்காமல், மொழி பார்க்காமல் உதவி செய்தார்கள். ஆனால் பார்ப்பானின் அசைன்மெண்ட் என்ன? இங்க இருகூறா நிக்குது. தமிழ்நாட்டில் இருகூறா நிக்குது அரசியல். ஒன்று பார்ப்பனிய அரசியல், ஆரிய அரசியல், RSS அரசியல், இந்துத்துவ அரசியல். இன்னொன்று திராவிட அரசியல். இந்த திராவிட அரசியலுக்குள்ள பாரதிய ஜனதா தவிர, அவர்களுடைய கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி, இது போன்ற அமைப்புகளை தவிர மீதி இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், மதிமுக ஆகட்டும், இதுக்குள்ள கட்சிகளுக்குள்ள சண்டை போட்டு தேர்தல் சண்டை நடந்தாலும் இயக்கமாக, சித்தாந்தமாக, ஐடியாலஜியாக அவர்கள் திராவிடனாக இருக்கிறார்கள். இது பார்ப்பானுக்கு பிரச்சனை. அப்ப இதை உடைக்கணும், இதை உடைக்கணும். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களை கூர்ந்துட்டணும். அப்ப மொழி ரீதியாக முரண்களை கூர்ந்துட்டுவது. தெலுங்கர்கள் இங்கே ஆளுகிறார்கள், தெலுங்கர்கள் இங்கே வந்து நம்ம எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள் இடத்துல மொழி வழியாக ஒரு பிரிவினை ஏற்படுத்துவது. இதுதான் சீமானுக்கு கிடைத்த முதல் அசைன்மெண்ட். அதன் பின்பு என்ன செய்யறான்? அதன் பின்பு இஸ்லாமியரை போய் பேசுறான். இஸ்லாமியர்கள் தமிழர்கள் அல்ல. இதெல்லாம் முழுக்க முழுக்க RSS அசைன்மெண்ட். இஸ்லாமியர்கள் தமிழர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் வந்தேரிகள். தெலுங்கர் வந்தேரியிலிருந்து அடுத்து அப்படியே ஜம்ப் ஆகி இஸ்லாமிய வந்தேரிக்கு போறான். இஸ்லாமியர்கள் வந்தேரிகள். அதுக்கடுத்து இந்து மக்கள் கட்சி சொல்றான் பாரு, அர்ஜுன் சம்பத், அதையே சீமான் பேசுறான். நீங்களாம் தாய் மதம், படிப்படியா தாய் மதம் திரும்பணும். எப்படி மரச்செக்கு இன்னைக்கு வந்தோம்ல, நம்ம ரிஃபைன் ஆயில் இருந்து மரச்செக்கு இன்னைக்கு வந்தோம்ல, அந்த மாதிரி நீங்க தாய் மதம் திரும்ப வேண்டும் என்று இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறான். தன்னுடைய ஆவணத்தில், கட்சி ஆவணத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சந்தேக கண்ணோடு, எச்சரிக்கை உணவோடு அணுகப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு RSS உடைய அடிப்படை சித்தாந்தம் என்னவோ அந்த சித்தாந்தத்தை கட்சியோட புத்தகத்தில் கொண்டு வராங்க. கட்சியுடைய புத்தகத்தில் கொண்டு வராங்க. அப்ப தொடர்ச்சியா இந்த சந்தேகங்களை பார்த்து வரும்பொழுது, சரி ரைட்டு, இங்கே இவரை இயக்குவது வேறொருவர் என்று நாங்கள் 2013ஆம் ஆண்டே இந்த அமைப்பிலிருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு 2015ஆம் ஆண்டு சீமானை எக்ஸ்போஸ் பண்றோம். சீமான் ஒரு RSS கைகூலி. அன்றிலிருந்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக தமிழர் விடியல் கட்சி எல்லா மேடைகளிலும் சீமான் ஒரு RSS கைகூலி, RSS கைகூலி, RSS கைகூலி சொல்லிட்டு வந்திருக்கோம் எல்லா மேடைகளிலும். மாற்று கருத்து இல்லாம இப்பொழுது என்ன நமக்கு கண்கூடா தெரிஞ்சு, தான் போத்திய தமிழ் தேசிய போர்வையை உருவிக்கொண்டு பார்ப்பானின் கடப்பாறையை பிடித்துக் கொண்டு அம்மனமாக சீமான் RSS மேடையில் உட்கார்ந்திருக்கான். கண்கூடா பார்த்து நம்முடைய வெற்றி என்பது தலைவர் பிரபாகரன் என்னிடத்திலே துப்பாக்கி கொடுத்தார் என்று பொய் சொல்லி திரிந்தவனை உண்மையின் தோலை உரித்து பார்ப்பனின் கடப்பாறை பிடித்து தான் RSS நாய் என்று நாம் உணவு காட்டியிருக்கின்றோம். இதுதான் திராவிட இயக்கம், பெரியார் இயக்கத்தின் வெற்றி. கட்சிகளை விடுங்க, இயக்கங்கள் செய்த வேலை. கட்சிகள் சமரசம் பண்ணி போகும், அவங்களுக்குள்ள கட்சிகள் நடவடிக்கை இருந்தால் இவ்வளவு பிரச்சனை இல்லை. பாலியல் குற்றச்சாட்டு வரும் பொழுதே இப்ப நடவடிக்கை இருந்தால் இவ்வளவு பிரச்சனை இல்லை. அது என்னமோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல். அது இன்னைக்கு அவங்க பதவிக்காக அவங்க வந்து சமரசம் செஞ்சு போவாங்க, நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆனால் சித்தாந்த ரீதியாக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு இந்த சித்தாந்தத்திற்காக ஏன் பாடுபடுகின்றோம்? எதற்காக இப்படி நாம் கூடி இந்த நேரத்தில் நிற்கிறோம்? எதனால் இப்படி நம்ம இப்படி ஒரு மேடையை போட்டு பண்ணிவிட்டானே என்று ஏன் நெஞ்சு பதபதிக்க ஒரு கூட்டங்களை, நேற்று முந்தானத்து ஒரு கூட்டம், இன்னைக்கு ஒரு கூட்டம், ஏன் தொடர்ச்சியாக போகின்றோம்? ஏனென்றால்
குஜராத்தில் நடந்த படுகொலை போல ஆசிபா கொண்டு போய் வச்சு கற்பழித்த பார்ப்பனின் கற்பழித்தான அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேத்திகளுக்கும் பேரங்களுக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பார்ப்பனியத்தை உள்ளே விட்டால், சீமான் சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனியத்தை உள்ளே விட்டால், இந்த இந்துத்துவ நஞ்சுக்களை உள்ளே விட்டால், இன்னும் ஒரு தலைமுறை தாண்டி இந்த படுகொலை இனப்படுகொலை வடநாட்டை தாண்டி உள்ள வந்துடும். நேற்று உடைக்கிறான் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அங்கேயும் இங்கேயும் போட்டு ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்க இடத்த வந்து பஜ்ரங்கதள் ஜெய் பஜ்ரங்கதள் ஜெய் மகாகாலின்னு போய் ஒவ்வொரு இடத்துல போய் உடைச்சிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் அது இல்லை. ஏன் இவன் உடைப்பன்னு சொல்லியிருக்கான்ல, இந்த ஈனப்பையன் இந்த பார்ப்பனியை பொறுக்கி இந்த RSS ஏவல் நாய் எலும்பு துண்டுக்கு வாழாட்டும் இந்த நாய் சீமான் சொல்லியிருக்கான்ல, செவுத்தை உடைப்பேன்னு. அந்த செவுறு தாண்டா எங்களை தக்காத்து நிக்குது. அந்த திராவிட செவுறு தான் 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி தன்னுடைய இறுதி காலத்தின் வரை மூத்திர சட்டியை கையிலே பிடித்துக் கொண்டு ஐயோ அம்மா என்று பதறிக்கொண்டு அதுவரை உங்களை எல்லாம் விட்டு செல்கின்ற சூத்திரனாக என்று கூறினானே என் தலைவர், என் வரலாற்று கிழவன், அவன் கட்டிய செவர் எங்களை காத்து நிக்குது. அதை இடிச்சிருவியா? நீ அதை இடிச்சிருவியா? கூப்பிடுறான். இப்போ என்னென்ன சொல்லிட்டு இருந்தான்? நெய்தல் படை கட்ட போகிறேன், 1000 பேரை கொண்ட பட்டாளியை உருவாக்க போறேன், போய் கச்சத்தீவை மீட்டா ஈரத்தை பிடிப்பேன் அப்படின்னு இப்ப கூப்பிடுறான். தம்பி இடும்பாவா, தம்பி சாட்டாவா அப்படிங்கிறான். அண்ணா எங்க துப்பாக்கி? அப்படின்னா துப்பாக்கி இல்ல, அது கேட்டி கிடப்பாரு, இது எச்ராஜா கிடப்பாரு, இந்த ஐயவர் மோடி கிடப்பாரு, பின்னாடி மோகன் பகவத் கிடப்பாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்குறான். பிரபாகரன் துப்பாக்கி தூக்குவேன் என்று சொன்ன அந்த நாய் இப்பொழுது பார்ப்பானின் கடப்பாறை தூக்கி கொண்டு நிற்குது. எந்த காலத்துல? விஞ்ஞான காலத்துல கடப்பாறை வச்சா இங்கிருந்து மெட்ரோ போறதுக்கு கீழே பூந்தானா மெஷினை வச்சு போறான், 30 கிலோமீட்டர் எதிர்த்து போறான். இப்ப கடப்பாறை தூக்கிட்டு வராங்க. இந்த ஈன நாயின் இன்னொரு ஈன அரசியல் உற்று கேளுங்க. இந்த பிரிவினை ஏற்படுத்துகின்ற இந்த சீமான் என்ன பண்றான்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு மேடையில், இப்ப முக்குளத்தோர் சமூகம் போடுகின்ற ஒரு மேடையில போய் ஏறிக்கிறது. முக்குளத்தோர் சமூகத்தில் வந்து மூக்கையா தேவர் காலேஜ் கட்டினார், எல்லாம் கட்டினார், சரி அது அவங்க சமூகம் என்னமோ. அந்த மூக்கையா தேவரை பத்தி புகழ்ந்து நீ பாடிட்டு வந்துட வேண்டியதுன ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு. அங்க பெரியாரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? பார்த்தியா, சொத்துக்க தன் சொத்தை பூரா வித்து இங்க கல்லூரி கட்டி என் பாட்டன் பெரியாரா, மூக்கையா தேவன் பெரியாரா, இங்க தன் சொத்துக்காக மகளைக்கு திருமணம் செய்த ஈவே ராமசாமி பெரியாரா அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இடமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அவங்க இந்த பழைய தலைவர்கள் சொல்றான், வாவுசி சொல்றான், இந்த பெருஞ்சித்திரனாரை பேசுகிறார். இங்க இருக்கக்கூடிய எந்த தலைவரும் தமிழரசன் பேசிய அரசியலையும் ஒரு நாள் பேசுனதில்லை, பெருஞ்சித்திரனால் பேசிய தமிழ் தேசிய அரசியலையும் ஒரு நாள் பேசுனதில்லை. புலவர் கலிய பெருமாள் வாழ்ந்த வாழ்க்கை இவன் ஒரு நாள் அரை நாள் கூட வாழ முடியாது. அவர்கள் தமிழ் தேசியவாதிகள். தமிழ் தேசியவாதம் என்றால் என்ற 2000 ஆண்டு காலமாக நம்மை அடக்கி ஒடுக்கி இருந்த பார்ப்பனத்தை அடித்து உடைத்து ஒடித்ததே அதுதான் தமிழ் தேசியம். திராவிடத்தின் வழியாக திராவிடத்துடன் கைகோர்த்து தமிழ் தேசியவாதிகள் தமிழரசன் போல பெருஞ்சித்திரனால் போல அனைவரும் கைகோர்த்து நின்று போராடித்தான் உடைத்து நின்றார். இந்த பார்ப்பனத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்தினார். இவன் என்ன பண்றான்? இவர்களை எல்லாம் வந்து தொடர்ச்சியாக இந்த மேடையில வைத்து எதிரியாக்குகின்ற வேலை செய்யறான். தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைவர் மேடைகளையும் வைத்து தந்தை பெரியாரையும் அந்த தலைவர்களையும் அந்த சமூக இளைஞர்கள் இடத்துல வாவுசிக்கு கூட்டம் போட்டா வாவுசிக்கு பொதுவா வர்றதில்லை, கிராமங்கள்ல எல்லாத்தையும் சாதி தலைவராக மாத்தி வச்சிருக்கான். இந்த மண்ணுக்காக போராடி அத்தனை ஆண்டுகள் சிறைப்பட்டு செக்கிழுத்த அந்த மாமனிதனை சாதியா மாத்தி வச்சிருக்கான். அப்போ அந்த சாதி இடத்திலே போய் ஒவ்வொரு இடத்திலும் போய் ஒவ்வொரு சாதி இடத்திலும் போய் பெரியாரை கல்கர் என்றும் வந்தேரி என்றும் மடைமாற்றுகின்ற வேலையை கொச்சைப்படுத்துகின்ற வேலையை தொடர்ச்சியா செய்து வந்தான். இப்போ இந்த நமக்குள் இருக்கக்கூடிய பிரிவினை விட்டு அடுத்த அசைன்மெண்ட் கொடுத்துட்டோம். இஸ்லாமியரையும் திராவிடையும் தனியா பிரிச்சு வைங்க, இந்த திராவிட இயக்க தோழர்களையும் இஸ்லாமியரும் தனியா பிரிக்கணும். அப்ப என்ன பண்ணும்? 4 பேர் 2 பேர் ஹிஜாப் போட்டு 2 பாய் பசங்க இந்த தாடி வச்சுட்டு நேரா உட்காந்து வந்து பெரியார் திட்டு, பெரியார நீ திட்டினா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய பத்தி எல்லாம் பேசுவாங்க. அப்ப உங்களுக்குள்ள முரண்கள் ஏற்படும். இந்த மேடையில் ஏறிய இந்த 4 ஈன நாய்களை தவிர்த்து இஸ்லாமில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட பெரியாரை எதிர்க்க மாட்டாங்க. சீமான் மேடையில் ஏறின இந்த 4 ஈன நாயை தவிர்த்து ஒருவரும் ஒரு இஸ்லாமியர் கூட பெரியாரை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா பெரியார் அப்படி போராடினார், இந்துத்துவத்தை எதிர்த்து போராடினார். இன்று குஜராத்தில் நடக்கின்ற படுகொலை, இன்று வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் நடக்கின்ற படுகொலை கலவரம்
இங்கே நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை? அங்கே ஒரு மாடு வெட்டும் தொழிலாளி, ஒரு இஸ்லாமிய தொழிலாளி அடிச்சு கொள்றான், இங்க நடக்கல. ஏன் நடக்கல? ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய திராவிடம் என்ற சித்தாந்தம் நம்மையும் இஸ்லாமியையும் தொப்புள் கொடி உருவாக மாற்றிங்க நிறுத்தி இருக்கிறது. அதை உடைக்கணும். அதை உடைக்கணும்னு என்ன பண்றான்? இவ்வளவு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு ஊடுருவி நிக்கிறான். அவன் புள்ளியை போட்டான், ஸ்பார்க்க போட்டான், பத்தி போட்டான். மதுரை என்ற இடம்ல இருந்து உங்களுக்கு வந்து சென்சிட்டிவா பத்திக்கும். உங்க இயல்பிலேயே அவர்கள் வந்து அந்த மரபு ரீதியாக வந்து பண்டைய காலத்திலிருந்து போர் முறையிலிருந்து அவர்கள் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இடம் சவுத் இந்தியாவே, சவுத் தமிழ்நாடு. அப்போ அந்த இடத்துல போய் பரங்குன்ற மலையில வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டு, சிக்கந்தர மலையில இருக்கக்கூடிய தர்கா அதற்கு பின்பு வந்தது. அந்த தர்காக்கு பக்கத்துல தான் வந்து தீபம் ஏத்தணும்னு ஒரு கலவரத்தை தெரியும். அந்த தர்காக்கு பக்கத்துல தான் நாங்க தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கலவரத்தை இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி செய்ய நினைத்தது. பல RSS குண்டர்களை கூட்டிக் கொண்டு அங்க வந்தான். என்ன பண்ணிட்டாங்க? அங்க கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத நமது மக்கள் தடுத்து நிறுத்தி கடையை சாத்துங்கிறான். கடையில சாத்த முடியாது, போகடா அப்படிங்கிறாங்க நம்ம மக்கள். அப்போ இந்த அரசியல் உள்ள கொண்டு வர முடியல அவனால. உடனே என்ன பண்றான்? தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து அங்க இருக்கக்கூடியவனை வந்து அகற்றுது. அது மிகப்பெரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுத்ததெல்லாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் துரிதமாக எடுத்து தமிழக அரசு நடவடிக்கை. உடனே அங்கிருந்து அனுப்பின உடனே மோகன் பகவத் அறிக்கை விடுறான். RSS சீஃப் மோகன் பகவத் அறிக்கை விடுறான். இந்த விஷயத்தை RSS கையில் எடுக்கும் திருப்பரங்குன்ற மலை பிரச்சனையை நாங்கள் நினைத்தால் இதை பெரிதாக்குவோம், ஊதி பெரிதாக்குவோம். என்ன கலவரம் பண்றது? அப்போ பிரஸ் ரிப்போர்ட்டர் போய் எச்ராஜார் கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்ண கலவரம் நடக்கட்டுமே, கலவரம் நடக்கட்டுமே. அப்போ முப்பாட்ட முருகன் வேலை தூக்கிட்டு போன சுத்திக்கிட்டு நீ என்ன பண்ணிருக்க? நீ முப்பாட்ட முருகன் பள்ளிக்கு வேலை தூக்கிட்டு போனவன், நீ முருகனை வச்சு ஒரு மேல போட்டு இந்த 4 இஸ்லாமிய கூப்பிட்டு உட்கார வச்சா பேசிருக்கணும். இந்துத்துவா என் மக்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு நீ யாரா? நாங்க இஸ்லாமியும் இந்து ஒன்னா இருக்கும் பாருடா. வேல் தூக்குன நானும் இதோ என் தங்கச்சி பர்கானாவும் பாத்திமாவும் ஒன்னா உட்கார்ந்து நீ பேசிருக்கணும். மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சமூக நீதியோடு சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு இருக்க வேண்டும் என்று போதிக்கின்ற பெரியாரை, திராவிட சித்தாந்தத்தை அடித்து ஒழிப்பேன்னு எவன் கலவரம் கொண்டு வந்திருக்கானோ அவன் மேலே ஏறிக்கு வந்து நாய் பீதிங்கிற மாதிரி அவன் வாங்கி கொடுக்கறத சொல்லிட்டு அவன் ஊத்தி கொடுக்கறத குடிச்சிட்டு இந்த அரசியலை நீ செய்வதற்கு நாங்கள் விடுவோமா என்ன? விடுவோமா என்ன? உன் கூடயே இருந்தவங்க நாங்க. அந்த பொண்ணு பேசுது. அந்த பொண்ணு 4 பேர், அபுபக்கர், அனீஸ் ஃபாத்திமா ஃபர்கானா, தாரிகா சல்மான். அந்த தாரிகா சல்மான் பேசுது, பெரியார் முடிய வெட்ட சொல்லிட்டாரு, பெண்கள் எல்லாம் முடி வெட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் இப்ப கலாச்சார சீர்கேடு நடந்துச்சு. அதே எல்ஜிபிடின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பெண்கள் எல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் இந்த மாதிரிலாம் வந்து ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. இப்ப முடிவெட்ட சொன்னது பெரியார் என்ன சொன்னார்? நீங்க எல்லாம் படிக்கணும், நீங்க எல்லாம் யாருடைய ஆதரவு இல்லாம நீங்க தனியான வாழ்க்கையை நடத்தணும், உங்க சொந்த காலில் நிக்கணும், பெண்கள் ஏரோப்ளைன் ஓட்டணும், பெண்கள் கப்பல் ஓட்டணும், உங்க சுயமா நீங்க சம்பாதிக்கணும், அப்பதான் உங்களுக்கான அடிமைத்தனம் விடுபடும்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 75-80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரலாற்று கிழவன் பேசியிருக்கார். பெரியாரிய இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா, நம்ம அடிமைத்தனம் இல்லாம நம்ம கண்ணால பாக்குற ரோட்ல போறோம், எவ்வளவோ அடிமைத்தனத்தை பார்க்கலாம். பெண்கள் இந்த உடை கூடாது அதுங்கிறான், அவங்க விருப்பப்பட்டதே போடக்கூடாது. அவங்க ஏதாவது ஒரு பூ வச்சாங்கன்னா இன்னும் இப்படி பூ பெருசா வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு முறையற்ற, ஒரு அடிப்படைத்தன்மையற்ற, ஒரு அறிவற்ற தனத்தை சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது பெரும்பான்மையாக இன்று படித்த இளைஞர்களிடையே கல்வியற்ற பெண்களிடத்திலும் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் தந்தை பெரியார் அன்றைக்கு போட்ட விதை, அவர் பேசிய பேச்சுக்கு. ஆனா இந்த பொண்ணு சாதாரணமா பேசுது. அப்படி ஒரு கிழமை பேசிட்டு போனார், கர்ப்பப்பை அறுத்து போடு அப்படின்னு சொல்றாரு பெரியாரு. கோவத்துல பேசுறதா, கோவத்துல என்னன்னு பேசுறாரு பெரியாரு? கோவத்துல பெரியார் பேசுறார். அதாவது உன்னை இந்த பிள்ளை பெருக்கும் மிஷினாக நினைச்சிட்டு இருக்கான். என்ன காரணம்னா, அன்னைக்கு எங்க அம்மாய்க்கு 12 பிள்ளை. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமங்கள்ல ஒவ்வொருத்தரும் 8 பிள்ளை 10 பிள்ளை இந்த மாதிரி இருக்கு, வருஷம் பெத்து போடுவாங்க. அப்போ அன்னைக்கு ஊட்டச்சத்து இல்லாத காலத்துல, அன்னைக்கு சத்துணவு இல்லாத காலத்துல
வறுமையில மனிதர்கள் வாடிக்கொண்டிருக்க காலத்துல அந்த எப்படி உங்களை பிள்ளை பத்துக்கும் மெசேஜ் அவன் பார்க்கறான். உங்களை பத்தியான அடிப்படை புரிதலே அவங்ககிட்ட இல்ல. உங்கள் உடலை பத்தியான கவலைகள் இல்ல. இப்படி நீங்கள் பிள்ளை பெற்ற மிஷின் தான், அதனாலதான் உன்னை திருமணம் செய்து கொண்டு வந்தேன் என்று உங்களை அடிமையாக வைத்திருந்தால் உங்கள் கர்ப்பப்பையை தூக்கி அகற்றி வீசுங்கள். இது என்ன தப்பு இருக்கு? நம்மும் இன்றைக்கு சொல்லுவோம், உங்களை அடிமைப்படுத்த நினைத்தால் நீ உன்னை குழந்தை பெற்றும் மிஷினாக உன்னை கருதினால் நீ கர்ப்பப்பை எடுத்து வீசு. அதுதான் சொல்றேன். கேரளாவில் முளைவரி சட்டம் ஒன்று இருந்துச்சு. கேரளாவில் என்னன்னா, பெண்கள் ரவிக்கு அணிய கூடாது. அந்த சமஸ்தா திருவண்ணாமலை சமஸ்தானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர், அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனர் இருப்பாங்க, நம்பூதிரிகள். அந்த நம்பூதிரிகள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய புலையர், தீயர், அதுக்கப்புறம் அவர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்களாம் சாணார் மக்கள், இவங்க யாருமே, அந்த பெண்கள் யாருமே வந்து திரைச்சி இது அணியக்கூடாது திரைச்சியில. அப்போ முளைவரி அதுக்கு ஒரு வரி போட்டான். நம்ம பெண்களுடைய மார்பங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி வரி போடுறான். இது நடந்தது, இந்த சமூகத்தில் நடந்தது. இதை நடத்தது யார்? சீமா சொல்றாங்க, இப்ப பாப்பா கடப்பாயத்துக்கு வாயில வச்சிருக்காங்க, அந்த பாப்பா தான் பண்ணது. அந்த பாப்பா தான் பண்ணது. இந்த முளைவரி சட்டத்தில் சீமானுடைய பாட்டியும் பாதிக்கப்பட்டிருப்பார். சீமானுடைய அப்பத்தாவின் அம்மாவோ அம்மையாவின் அம்மாவோ இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு எதிராக போராடி இந்த பார்ப்பனத்தை எதிர்த்து நின்று உடையை உடுத்துவது அவர் உரிமை தன்னுடைய அந்த விடுதலை பெற்றுக் கொடுத்தது யார்? அந்த பார்ப்பனத்தை எதிர்த்து நின்ற இந்த திராவிடம். ஆனா இதையெல்லாம் கணக்கில் கொள்ளாம சாதாரணமா 4 இஸ்லாமிய பெண்ணை தூக்கி மேல வச்சுட்டு இவர் மிக மோசமான அரசியலை நடத்திட்டு இருக்கார். அப்போ இந்த மேல பேசுகின்ற தோழர்களுக்கு நம்ம கேட்கணும், இந்த இஸ்லாமிய தம்பி கிட்ட தங்கை கிட்ட, தாய் மதம் திரும்ப சொன்னாரே, நீங்க திரும்பிடுவீங்களா? உருது பேசும் இஸ்லாமியன் தமிழர் இல்லைன்னு சொன்னாரே, அதை ஏத்துக்குவீங்களா? அதை ஏத்துக்க முடியுமா உங்களால? எல்லாத்துக்கும் மோசமா உங்களை எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் சொன்னாரே, அதை ஏத்துக்குவீங்களா? இல்ல உங்க அப்பா அம்மா ஏத்துக்குவாங்களா? உங்களை உங்க அப்பா அம்மா ஏத்துக்குவாங்களா? இவனை போன்ற காளிப்பயல் இழிபயல நீங்க எங்கும் பார்க்க முடியாது. அந்த கட்சியை விட்டு நான் விலங்கன்னு சொன்னேன். எதற்காக, என்ன காரணத்திற்காக விலகினேன் என்றால், 2013 பாலச்சந்திரனோட மரணம் நடக்குது, படுகொலை நடக்குது. அந்த படுகொலை நிகழ்ந்த பிறகு நாங்க ஒரு 38 பேர் வந்து அங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து போய் அந்த ஆதங்கம் தாங்க முடியாம பாலச்சந்திரனோட நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி ரவைகளை பார்த்தோன்னே கொந்தளிச்சு போய் போஸ்ட் ஆஃபீஸ் உடைச்சிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை முற்றுகை பண்ணணும்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் உடைச்சிட்டோம். போஸ்ட் ஆஃபீஸ் உடச்சுனே எங்களை கைது பண்ணி சிறையில் போடுறாங்க. சிறையில் போடுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஆஜர்படுத்த போறாங்க நைட்டு. அப்ப சீமானு கூப்பிடுறேன். அப்ப நான் வந்து மாவட்ட செயலாளர் சீமானு கூப்பிட்டு, ஆனா அந்த மாதிரி வந்து போராட்டம் செஞ்சுட்டேன்னா செஞ்சு ஒரு 38 பேர் நாங்கள் கைதாயிட்டோம். நாங்கள் வந்து போனோம். சீமான் என்ன சொல்லணும், ஒரு தலைவர் என்ன சொல்லணும், நம்மை தாண்டி இருக்கணும் அல்லவா? அந்த வீட்டில் போய் ஆமக்கறி தின்ன, இட்லி கறி தின்ன, அதை தந்தாங்க, அண்ணி இதை தந்துச்சு அப்படின்னு பேசுறவனுக்கு கண்ணால் பார்த்து அந்த மகனின் சாவு எவ்வளவு கொந்தளிப்போடு இருக்கணும். சாதாரணமா பேசுறான். உன்னை யாரா அந்த வேலையை பார்க்க சொன்னதுங்கிறான். அண்ணானுங்க, உன்னை யாரா அந்த வேலையை பார்க்க சொன்னது? யாரை கேட்டு நீ போய் போராட்டம் பண்ணாங்க? ஒரு 2-3 நிமிஷம் நமக்கு அப்படியே சரி அண்ணன் மரியாதை கொடுத்தேன். அப்புறம் நீ செத்தின்னு என்னடா பண்றதுன்னு கேட்டேன். நீ செத்தினா பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டி நாங்க போராட்டம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படி போன கட் பண்ணி வச்சுட்டான். ஒரு உணர்ச்சி என்பது, ஒரு உணர்வு என்பது, நமது தலைவன், நாம் நேசித்த தலைவன், தகப்பனுக்கு மேல நேசித்த தலைவன், தன் குடும்பத்தை பார்க்காமல் இந்த இனத்திற்காக, தமிழத்திற்காக நாடு கட்டிய போராடிய தலைவனின் பச்சை மகன் பாலச்சந்திர செத்ததுக்கு இந்த நாயிட்ட துக்கம் இல்லைங்க. இவன்கிட்ட துக்கம் இல்லை. இவனுக்கு பொண்டாட்டி மேலையும் பட்டிருக்காது, புள்ள மேலையும் பட்டிருக்காது, தம் மேலையும் பட்டிருக்காது. இவனுக்கு குடிக்கணும், கூத்தியாட்ட போனா அது தவிர கொண்டு விட்டேன். இவனுக்கு அவ்வளவுதான். இனத்தின் பேர் நல்லா வாழ்ந்துட்டான். நல்லா நாங்கள் என்ன பண்றோம், சினிமா டைரக்டர் தானே, அவனுக்கு என்னன்னா எல்லாமே இவருக்கு கிடைச்சிருக்கு. ப்ரொடியூசர் வந்து கொடுத்துருவாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல 80 பேர் உட்கார்ந்து இருக்கணும், 8 கேமரா இருக்கணும் அப்படின்னா ப்ரொடியூசர் பாடுது. அதுக்கு எங்க கடன் வாங்குறான், என்ன பண்றான், பேங்க் லோன் எடுக்கிறான், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இவர் போய் தொப்பி போட்டு வாங்குவான் டைரக்டர். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இவனுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இவன் உருவாக்குறான். அது எப்படின்னு கேளுங்க. விடுதலை புலிகளுக்கு தோற்கடிக்கப்பட்ட பிறகு 2 குழுவா உருவாக்குறான். புலம்பெயர் தமிழர்கள் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் இருந்து போனவனே, தப்பி போனவனே, பணத்தை பதுக்கக்கூடிய ஒரு குழு உருவாயிருச்சு. தலைவனை நேசித்து நிற்கக்கூடிய ஒரு குழு தனியாக உருவாயிருச்சு. இவன் என்ன பண்றான், விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டு காலமாக புலம்பெயர் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளின் சர்வதேச புலம்பெயர் இயக்கமாக இருந்தது எல்லாம் நாம் தமிழர் இயக்கமாக தங்கிருந்து திருட, பிராடு, பிக் பாக்கெட் இவன மாதிரியே இருப்பான பொறுக்கிக்கிறேன். அவனை பூரா வந்து
புலம்பெயர் நாம் தமிழ் இயக்கமா மாத்திடுறான். மாத்திட்டு அங்க வச்சிருக்க பணத்தை வச்சுதான் இவன் வந்து இத்தனை நாளா ஓட்டிட்டு இருந்தான். அந்த பணத்தை வாங்கி நான் நாடு கட்டிடுவேன், நான் தனித்தமிழ் ஈழம் அமைச்சு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அந்த மக்களிடத்துல பணத்தை வாங்கி அந்த மக்களிடத்துல பணத்தை வாங்கி இவன் வந்து அந்த பொழப்பு நடத்திட்டு இருக்கான். அப்போ அதன் பின்பு அந்த பணத்தை அது கொஞ்ச காலத்தில் அப்படியே கரையுது. ஏன்னா அங்க 10 100 திருட்டு ஆயிடுவான்ல, திருடி அவங்களாம் பிரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பணம் வரலின்னு நேரடியாக பார்ப்பனின் காலில் விழுந்து உங்களால் செய்ய முடியாத நான் செஞ்சு தரேன் அண்ணா, உங்க கண்ணுக்கு கண்ணா கையா காலுக்காக இருந்து உங்களால் என்ன செய்ய முடியல அதை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு பார்ப்பனியத்தின் உளவாளியாக மாறி இங்கே தமிழ்நாட்டுக்குள் தமிழ் இனத்திற்குள் ஊடுருவி நம்மை பிளவுபடுத்தி பார்ப்பனைய அந்த RSS பயங்கரவாதிகள் இந்துத்துவ தீவிரவாதிகள் இந்த தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவதற்கான வழியை ஏற்படுவதற்கான வேலை திட்டத்தை தான் இப்ப சீமான் செஞ்சு. அப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை தொடர்ச்சியா நாம செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப தோழர்களே, நீ ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த சாக்கடை பெருச்சாளி வெளியே வந்துருச்சு. அது பாட்டுக்கு ஏமாத்தி குழாயா ஓடிட்டு நான் இல்ல இப்படி போய் தமிழ் தேசியம் இப்படி போய் அந்த தேசியம் புழுங்கிட்டு இருந்த புழுங்கி இன்னைக்கு வெளியே வந்துட்டான். ஆமாடா நான் RSS ஆள் தான்டா அப்படின்ட்டான். அந்த நாய் எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நாய் வளர்த்துவீங்க, நான் ஒரு நாய் வளர்த்துவேன். என்னை நீங்க அடிக்க வந்து நான் என்ன உங்களை தான் கடிக்கணும், ஆனா நீங்க பிஸ்கட் போட என்னவே கிடைக்கும். இந்த நாய் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு நாய். RSS எலும்பு போட்டுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு நம்மளை கடிக்கும், நம்ம எலும்பு போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு RSS கடிக்கும். நாயிலே இப்படி ஒரு நாய் நீங்க பார்த்துக்க முடியாது உலகத்துல, மனுஷன்லையும் பார்த்துக்க முடியாது, நாயிலையும் பார்த்துக்க முடியாது. நான் இவனை எல்லாம் ஒரு தலைவன் நினைச்சிட்டு என் கதையில கேட்டுக்கிட்டு வைக்க ஒரு கூட்டம் முடிச்சுட்டு பேசுறான் 2010 டைம்ல தான் 11 தேர்தல் டைம்ல நம்ம அப்படியே பேசுற பேச்ச கேட்டு அப்படியே நெஞ்சு வெடிச்சு பலே வெள்ளையே தேவா காலையில போயிருமுடா போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மனித வெடி உண்டாருக்க தயாராயிட்டேன். வந்து வண்டியில் ஏறாங்க, வண்டியில் போட வந்து வண்டியில் ஏறினானுங்க. நானும் வண்டி அப்ப பாருங்க இவனுக்கு வண்டி போடுறது நானு, இவனுக்கு கூட்டு போய் ரூம் போடுறது நானு, சாப்பாடு நான் தான். ஆனா நான் வண்டியில் தூக்கிட்டு போயிட்டு இருப்பேன். இவனை பிரபாகரன் நினைச்சு, இவனை ஒரு தலைவன் நினைச்சு நான் வண்டியில் கூட்டம் போற வரைக்கும் நான் வண்டியில் தூக்கிட்டு போறது ஏன் வண்டியிலேயே. அப்ப பின்னாடி போறது கூட அறிவு கிடையாது எனக்கு. கொஞ்சம் தாண்டி போனோடனே போய் இறங்கிட்டானுங்க. இப்போ கூட்டம் தானே பின்னாடி ஏறிடும்ல, ஏறிக்கலாம். என்னடா தம்பி அந்த கோழி குழம்பு ரெடியா சாரா அப்படிங்க. என்னடா நெஞ்சு வெடிக்கு போருக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம வேற தயாராயிட்டோம். என்னடா இவன் என்னடா திடீர்னு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சாங்கன்னு சொல்லிட்டு நேராக சரி கூட போனேன். அப்புறம் நைட்டு போய் உட்காந்து போட்டான். அப்போ சின்ன பையன், நான் 2 மேலே போட மாட்டேன், எனக்கு 2லேயே கிருப்பு ஆகி போச்சு. அடிச்சாங்க ஒரு 9 லாஜை போட்டானுங்க. போட்டு இப்போ விட்டுருக்கான கதை. இதெல்லாம் என்ன கதை? ஏன்ட்ட விட்டானுங்க காலையில் 4 மணி வரைக்கும் ஒரு கதை. நான் அதை நம்பிட்டு சரி இவன் பிரபாகரன் விடுங்க, நான் மல்லாக்கப்படுத்திட்டு ஈரசாக்க போத்திட்டு குளிட்ட போத்திட்டு ஏசி ரூம்ல அண்ணன் பிரபாகரனா நம்மள அடுத்த புட்டமான இந்த இனத்தின் விடுதலைக்காக நம்ம அண்ணன் கூட சேர்ந்து போர் பண்ணி தமிழத்தை பெற்று மக்களுக்கு கொடுத்துருவான். இவன் இப்ப ஏற்பட்ட காலி போயிடா இருப்பான்னு தெரிஞ்சுனா நைட்டே குறவையில் கால் வச்சு பிரிச்சு கொண்டிருப்பேன். பொறுக்கி திங்கலாங்க, பொறுக்கி திங்கலாம். இந்த நாய் மாதிரி பொறுக்கி திங்கிற நாய் பல நாய் இருக்குது. சமூகத்துக்கு கேடுலாம் பொறுக்கி திம்பானுங்க, லைட்டா பொறுக்கி திம்பானுங்க. இது ஒரு இனத்தை அழிப்பதற்கான வேலை, எதிர்கால சந்ததிகளின் வாழ்வை தகர்ப்பதற்கான வேலை. மீண்டும் 2000 ஆண்டுகாலமாக அடிமையா இருந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம, கல்வி இல்லாம, எதுவும் இல்லாம இன்னைக்கு 50 வருஷமா முன்னேறி ஒரு ஒடுக்கப்பட்ட வருது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொண்டு போய் போடுறான். பாப்பா 60,000 மாசம் சம்பளம் வாங்கினா அவன் வறுமை கோட்டு கீழ் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு இட ஒதுக்கீடு. ஒரு துப்புரவு தொழிலாளர், சாக்கடை என்னும் தொழிலாளர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த முனைநாட்டத்தில் படித்து ஒரு புள்ள மேல வந்துச்சுன்னா அது 28 ரூபா சம்பளம் வாங்கினா இடஒதுக்கீட்டுக்கு மேல இருக்கு, அதுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுது அந்த குழந்தைக்கு. இதயத்துல போறான்னு இப்படிப்பட்ட அநீதிகள் இந்த மண்ணில கோடி கோடியாக கொட்டி கிடக்குது, கோடி கோடியாக கொட்டி கிடக்குது. இதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? இந்த நாய் இதை போராடுவான்னு சொல்லிதான் நாங்களா போய் நின்னோம். தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்போம், பார்ப்பனர் நமக்கு எதிரி, RSS நமக்கு எதிரி தானே போய் நின்னா. அப்படிதான் கூப்பிட்டான். விடுதலை புலிகளை அழித்தது யாருங்க? சிங்கள பௌத்த பேரினவாதமா? விடுதலை புலிகளை அழித்தது பார்ப்பனியம்.
தமிழனிடம் இருந்த நாட்டை நாங்கள் உள்ளே சென்று வந்தேறியராக உள்ளே வந்து பறந்து விரிந்து ஆண்டு கொண்டிருந்த தமிழகத்திலே உள்ளே சென்று ஆன்மீக ரீதியாக அந்த அரசனை அடிமைப்படுத்தி அதன் பின்பு நாங்கள் வேறொரு ஆட்சி காலத்திலே அதிகாரத்தை கொண்டு பிரிட்டிஷிடத்திலே இருந்து அதிகாரத்தை பிடுங்கி நாங்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். யாரு? பார்ப்பனியுடைய எண்ணம். தமிழனுக்கு என்ற ஒரு நாட்டை அழித்து விட்டோம். ஆனால் அங்கே பிரபாகரன் என்ற ஒருவன் ஒரு தமிழன் நாட்டை கட்டப்பாக்கின்றான். அவனை அழிப்பதே ஒரே குறிக்கோள் செயல்பட்டான் பாப்பான். அதான் ராஜீவ் காந்தியிலிருந்து எம்ஜிஆர் இருந்து அத்தனை பேர், ராஜீவ் காந்தியிலிருந்து மீதி இருந்த அத்தனை தலைவன்றையும் கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை அழிச்சான். இது இந்த நாய்க்கு தெரியாம இல்லை, நம்ம பேசுறதுலாம் இவனுக்கு தெரியாம இல்லை, இவனுக்கு எல்லாம் தெரியும், இவனுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சாடிஸ்ட் சைக்கோ, அவ்வளவுதான். அது போல இந்த பெண் பிள்ளைகிட்ட சொல்றான், இந்த 4 பிள்ளைகிட்டையும் கவனமா இருக்கு. இவன் உங்களை உட்கார்ந்துட்டு எப்படி பார்ப்பான்னு எனக்கு தெரியும். இவன் நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன பேசுவான்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுங்களா? இவனை மாறி ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு காலிப்பையில நான் வாழ்க்கையில பார்த்ததில்லை. காமத்தோடு பெண்களை, ஒரு பெண்களை 2 பெண்களை பார்க்கின்றவனை பார்த்திருக்கேன். பார்க்கிற அத்தனை பேர்த்தையும் காமத்தோடு பார்க்கிற ஈனனா இவன். இந்த பொண்ணு பேசி அற்புதமா பேசி, நான் கூட வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பேசுற ஐடியாலஜி வேற, ஆனா அந்த பொண்ணுடைய ப்ரொனன்சியேஷனும் அந்த பொண்ணுடைய டயலாக் டெலிவரி எப்படி இருக்குங்க? நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அரசியல் மூடராக்கி கொண்டு வந்து இப்படி ஒரு சித்தாந்தத்தில் உட்கார வச்சிருக்கானே. இதே பெண்ணை இவன் வந்து ஐடியா சொல்லி கொடுத்து இவன் போய் வீரத்தமிழர் முன்னாடி கூட்டத்தில் ஏற்றி நாங்களும் முருகனும் ஒண்ணுதாண்டான்னு பேச வச்சிருந்த அரசியலும் வரலாறும் வேற மாதிரி இருக்குல்ல. இப்படித்தான் ஒரு பொண்ணு பேசிச்சு. பாண்டிச்சேரியில் ஒரு பொண்ணு மருத்துவர் பெண், இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு மருத்துவர் பெண்ணு, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு, 17 வயசு இருக்குது. அப்ப இவனுக்கு 48 வயசு. அந்த பொண்ணு இதே மாதிரி தான் ஒரு மேடையில் ஏறி பேசுது, பாட்டு பாடுது. பாட்டு பாடி அந்த பெண்ணு முடிச்சுட்டு போயிருது. அந்த பெண்ணை காதலிக்கிறாங்க. அது 1 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஈழப்பெண்ணை கல்யாணம் பண்ண போறேன், நீயும் பண்ணிட்டா தம்பின்னு இருந்தான். நானும் இவன் ஈழப்பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான்ட்டு, சரி அந்த பருப்புடைய ஈழப்பெண்ணைக்கு உங்க சொந்தத்தில் ஒரு அக்கையோ தங்கச்சியோ நம்ம பேர் கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தேன். இவன் அந்த நேரம் தான் தெரியுது 4 லைன் ஓட்டிட்டு இருந்திருக்கான். ஏன்ட்ட ஒரு கதை சொல்லியிருக்கான், வெற்றி குமரன் ஒரு கதை சொல்லியிருக்கான், ஜெகதீச பாண்டியன் ஒரு கதை சொல்லியிருக்கான், இவன் ஒரு கதை சொல்லி இங்க இந்த அக்கா யாரு? கைல்வெளி அக்கா. இந்த அக்கா அப்ப யாருன்னு பார்த்தா சொத்து இல்லை. தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன், நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளை. அன்னி தமிழ் தாய்க்கும் தமிழுக்கும் பிறந்துச்சா? நீ பேசுற தமிழ் தேசியம் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. எவனெல்லாம் என் மொழியை நேசித்து என் மண்ணை நேசித்து அடிப்படை மக்களின் வாழ்வாதாரத்திற்காக போராட வருகின்றானோ, மொழியை தாண்டி மாநிலத்திற்காக போராட வருகின்றானோ அவனெல்லாம் தமிழ் நான் கேட்கிறேன். ஆனா நீ என்ன பேசுற? தமிழ் தாய்க்கு நம்மள என்ன பேச நீ பேசிட்டு இருப்பான். இவன் வடிவ வந்தேரி, இவன் ரெட்டியாரு அப்படின்னு நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி. உன் சம்சாரம் தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளையா? அவங்க ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருவருக்கும் ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவருக்கும் பிறந்த பிள்ளை. அந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட பெருமகனுக்கான காளிமுத்து அவன் தான் பிரபாகரனை கூட்டு வந்து, தலைவர் பிரபாகரனை கொண்டு வந்து தூக்குல போடணும் தீர்மானம் நிறைவேற்ற காளிப்பைய யாரு? கைலியோட அப்ப. இவனுங்க நீண்ட நெடுக வரலாற்றில் குடும்பமா இனத்துக்கு துரோகம் பண்ணவர்கள். அப்போ கைல்வெளியை போய் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணி, அந்த பெண்ணை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி பாண்டிச்சேரியில் ஒரு மருத்துவர் பண்ணி, இந்த நாயோட 22 வயசு சின்ன புள்ள ஒரு இன விடுதலைக்கு வந்து அந்த வயசுல ஒரு டாக்டர் பொண்ணு வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய அரசியலுங்க. அழிச்சிட்டானுங்க. இதெல்லாம் பேசுறது இன்னைக்கு வரைக்கும், பேசுறது வரைக்கும் இது மாதிரி 100 இருக்கு. நான் என்னுடைய அவங்க கௌரவம் எங்க கௌரவம் போயிருமே இதெல்லாம் பேசலாம்னு சொல்லிட்டு நாள் பேசாம அவனுக்கு எங்க 1 லட்சம் ரூபா கொடுக்குற அம்மனமா ஓடுவான் மவுண்ட் ரோட்ல. இப்படி தமிழ் தேசியம் அம்மன தமிழ் தேசியம் ஓடுவான். ஈனப்பு இது போன்ற ஈனப்புறவைகளின் செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டிய, ஒரு மயிரும் புடுங்க முடியாது. இது மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கவன் யார் அப்படிங்கிறது. அவன் நம்மளை மீறி, இத்தனை கோடி மக்களை மீறி அவன் உளுத்து போன பாப்பாங்க கடப்பாறை தூக்கிட்டு வந்து பெருஞ்சோர் அடிச்சிருவானா? திராவிட பெருஞ்சோரை இடிக்க முடியுமா? ஒரு மயிரை அவனால முடியாது. அவனுடைய அரசியலை தொடர்ந்து எங்களுக்கு இதுதான் வேலை. எனக்கு, மனோஜுக்கு, தோழர் குமரனுக்கு, எங்க தோழர் மேல இருக்கிற அத்தனை பேருக்கு இதுதான் வேலை. இன்னும் இணைஞ்சுக்கங்க. உங்க உணர்வை மட்டும் தாங்க, உங்க உணர்வை, உங்க இருப்பை தாங்க. இந்த செலவுகள் நாங்க பாத்துக்கிறோம். உங்க உணர்வை, உங்க இருப்பை தாங்க போதும்.
அதே போன்ற ஊடக தோழர்கள் பரப்புங்க. இது உங்க குழந்தைக்குமானது, உங்க எதிர்கால சந்ததிக்குமான அரசியல் நாங்க பேசுறது. அந்த சுவரை இவன் அல்ல எவனாலும் பிடிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு, தந்தை பெரியார் வாழ்க, திராவிடம் வளர்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.